துவாரகை நாட்டுக்கு துர்வாசர்ன்ற முனிவர் வராருன்னு சொல்றாங்க. அவர் ரொம்ப கோபக்காரரு, சாபம் கொடுத்துருவாரேன்னு கிருஷ்ணர்ல இருந்து பலராமர்ல இருந்து எல்லாரும் பயப்படுறாங்க. இவருக்கு யாருப்பா சமைச்சு போடுறதுன்னு எல்லார்ட்டையும் கேட்கறாங்க. அரண்மனை சமயக்காரர் நான் செய்ய மாட்டேன்ட்டாரு. ஊர்ல இருக்கக்கூடிய பெரிய சமயக்காரர்கள் தான் ஒதுங்கி பயந்து ஓடுறாங்க. அப்போ ஒரு ஏழை சமயக்காரர் நான் வந்து சமைக்கிறேங்கன்னு ஒத்துக்கிறாரு. 6 மாசம் ஆகுது. துர்வாசர் வராரு. அவருக்கான உணவு பரிமாறப்படுது. அப்படி ரசித்து 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 ஒவ்வொரு உணவையும் சாப்பிட்றாரு. சாப்பிட்டு சந்தோஷப்பட்டு எனது வயிறு எப்படி குளிர்ந்ததோ அப்படி இந்த நாடும் நாட்டு மக்களும் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும்னு மிகப்பெரிய வாழ்த்தை சொல்லிட்டு போறாரு. அந்த சமையல் செய்த நண்பரை கூப்பிட்டு ஆற தழுவி அவரை அப்படி வாழ்த்திட்டு போறாரு. இப்படி ஒரு உணவை நான் சாப்பிட்டதே இல்லைன்னு வாழ்த்திட்டு போறாரு. இப்ப அவர் சென்ற பிறகு கிருஷ்ணரும் பலராமரும் கேட்கிறாங்க, நீ சாதாரண உணவு தான் பரிமாறின, ஆனாலும் கூட அவர் இப்படி வாழ்த்திட்டு போறாரு, இதுக்கு என்ன காரணம்னு. அந்த சமயக்கார நண்பர் சொன்னாராம், நீங்க 6 மாதத்துல துர்வாசர் வராருன்னு சொன்ன உடனே நான் அவருடைய சொந்த ஊருக்கு சென்று அவருடைய தாயிடம் அவருக்கு என்னென்ன விஷயங்கள் பிடிக்கும், அதை எப்படி செய்வது, அந்த தாயினுடைய கைப்பக்குவம் என்ன என்பதை கற்றுக்கொண்டு வந்தேன். இந்த உலகத்திலேயே ஆகச் சிறந்த ருசி தாயின் கையால் செய்யப்பட்ட உணவுதான். அந்த தாய் கைப்பக்குவத்திற்கு நிகரான ருசி எதுவும் இல்லை. அந்த பக்குவத்தை நான் கற்றுக்கொண்டு வந்ததால் துர்வாசரை ஜெயித்தேன்னு சொன்னாராங்க. இந்த உலகத்தில் எத்தனை உணவு இருந்தாலும் தாயின் கையால் பரிமாறப்படும் உணவிற்கு நிகராகாது.